ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 198வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஒரு ரிவெஞ்ச் எபிசோட், கண்டிப்பாக நல்லா இருக்கும், மறக்காம பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அனில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்ததுல மாஸ்டர் 6000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி அரே கிங் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வார்னிங் இமெயில் நான் அமைச்சிருந்தேன். பட் இருந்தாலும் எந்த விஷயத்தையும் நிறுத்துற மாதிரி இல்லை. அப்புறம் என்னோட ரேஸோட மவுண்டன் ரோட் ரேஸ், அந்த ரேஸ் மூலம் அவனை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணதில் அவன் இந்த மாதிரி எக்கச்சக்க டீம்மேட்ஸை கூட்டிகிட்டு போய் அவங்களை கொண்டு அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஷர்ஸ் மொத்தமே பற்றி எடுத்துக்கிட்டு இருக்கான். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எதுக்குமே அவன் எவிடன்ஸ் ஒன்று கூட விட்டு வைக்கல, பக்காவாக பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்கா. எவன்லி அந்த அனில் என்ன பண்ணுறக்கு ஒரு ரோபோட் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோபோட்டும் ஒரு இடத்துல இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆக முடியாமல் கீழே விட அணில கீழே வந்துடும். ஸோ எழுந்த அணில வழக்கமாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் ஹீரோ சொல்ல வந்ததில் யார் அவனை தொட்டுக்கலாம், ஆனால் அவன் என்ன இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார் டவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ போக ஆரம்பிக்கிறான். ஸ்டார் டவரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே போயிட்டு ஸ்டார் டவர் இப்போ ஹீரோ ஸ்டார் டவரோட மாஸ்டர் இல்லையா, இந்த அப்பியரன்ஸ் எவன்லையா அரே கிங், இந்த அப்பியரன்ஸில் இந்த ஸ்டார் டவரில் யாராவது இருக்காங்களா பாரு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டவர் இருக்கிற டவர் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சி இல்லை. ஸோ இந்த அப்பியரன்ஸில் மொத்தமாக இந்த ஸ்டார் டவரில் இருக்கிற எல்லா பிளேஸையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு மொத்தமாக இந்த ஸ்டார் டவரில் 359 இம்மார்டல்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் யாருமே இந்த ஒரு அப்பியரன்ஸில் இல்லை அப்படின்னா சரி ஓகே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அப்பியரன்ஸில் யாராவது வந்திருக்காங்களா, ரெக்கார்டாக இருக்கா பாரு அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமாக யாரெல்லாம் இந்த அப்பியரன்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்ததில் 1800 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஸ்டார் டவரில் இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதில்ல. ஸோ இப்போ அவன் கரண்ட் லொகேஷன் எப்படி கண்டுபிடிச்சு யோசிச்சுட்டு சரி ஓகே அவன் இங்கே இல்லைன்னா என்ன ஹோம் விங்கில் இருப்பான்ட்டு அவன் என்ன பண்ணா நம்ம ரெட் ஃபேரை கான்டாக்ட் பண்ணான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி அரே கிங் நீ கண்டுபிடிச்சி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேற்று சீனில் ஹீரோ என்ன பண்ணான் அதில் சரி ஓகே அவன் கண்டுபிடிக்கிற வரையும் நம்ம இன்னுமே நிறைய சபார்டினேட்ஸை சேர்க்கணும் இருக்க. ஆனிலும் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்டார் டவரில் ஹண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஸ்டார் டவர் பார்த்தீங்கன்னா நிறைய இம்மார்டல் பீஸ்ட் நிறைய டிஃப்ரெண்ட் கிளான்ஸ் இருக்கிற இடம். அந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணால் வேட்டையாட இருக்கான். அதாவது அவனுக்கு ஏற்ற ஒரு சபார்டினேட் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஒரு கழுகு கிட்ட சண்டை போடும். அந்த கழுகு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் உருவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒட்டம்புக்குள்ள போயிட்டு அவன் கோரியே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அவன் கோருக்குள்ள தான் பீஸ்ட் கார்டு இருக்கேன். ஒஜால பீஸ்ட் கார்டு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சோலை ஒரு அட்டாக் பண்ண பாருங்க, அடிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஃபார்ம் எல்லாம் தெரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போக ஆரம்பிக்கிற இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஃபார்ம் தெறிக்க விட்டோடனே அவன் ஸ்டார் மேப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் ஸ்டார்ஸை வெளியே எடுத்து அட்டாக் பண்ண. ஸோ என்னதான் அந்த பறவை ஷீல்டு போட்டாலும் இந்த அட்டாக் முன்னாடி ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த ஷீல்டை உடச்சிட்டு அந்த பறவை மிஸ் ஆக என்னப்பா அவன் அட்டாக் அவ்வளோதான் பேசிட்டு பின்னாடி பண்ண ஸ்டார் திரும்பி அட்டிங்க பாருங்க, அட்டிச்சட்டிக்கு இன்ஸ்டண்ட்டாக அதனோட 52% இம்மார்டல் பாடி அழிஞ்சு போயிருக்கிறதுல என்னால் நம்ப முடியல. இந்த அட்டாக் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்னு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண வந்திருக்கோம். இந்த இடத்துல அந்த ஏலியன்ஸ் தப்பிக்க பார்த்தாலும் ஹீரோ பிடிச்சிருப்பா. ஒரு கடத்தில் பார்த்தா அந்த பீஸ்ட் ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த பீஸ்ட் பார்த்துட்டு உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதுக்கு நான் செத்துருவேன் சொல்றது செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட அவ்வளோ பெரிய இம்மார்டல் பீஸ்ட் அதோட சொல்லிட்டு பயங்கர கூட்டூரும் இருக்கும். ஸோ ஹீரோவும் வழக்கம் போல விங்ஸில் கவர் பண்ணிக்கிறான். ஸோ மாட்டினம் போகிற போக்கில் மாட்டின ஏலியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு. ஸோ இப்படியே இந்த ஹீரோ என்ன பண்ணுறான், அவனுக்கு சபார்டினேட்டாக இருக்க அந்த பவர்ஃபுல்லான அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு பீஸ்ட்டாக செலக்ட் பண்ண ஆரம்பிட்டான். ஸோ இப்படியே ஒவ்வொன்றா ஸ்டார் மேப்பையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்தடுத்த பீஸ்ட் கூட வேட்டையாட ஆரம்பிக்கிறான். இப்படியே பல டைம் பண்ணதை பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டார் மேப்பில் ஒரு நல்ல புரிதல் அதனால் என்ன பண்ணால் எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் ஸ்டார் மேலே யூஸ் பண்ணி அதை வேறு கலரில் எக்ஸ்ப்ளோசிவாக மாற்றி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இதில் இப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு சபார்டினேட் ஹீரோவோட ஃபஸ்ட்டு க்ரூ நம்பர் பார்த்தா கிடைச்சிடும். இவனை பார்த்தா நம்ம கிறிஸ்டல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், கிறிஸ்டல் மேன் கிறிஸ்டல் இந்த இடத்துல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சோல் அட்டாக் அந்த சிறந்தவனாக வந்திருக்கான். ஸோ இவன் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்க ஹண்டிங் அதனோட வேகம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே ஒருத்தர்லேருந்து 9 சபார்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ கீழே பார்த்தா வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே பயங்கரமான பவர்ஃபுல் இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ அடுத்த பீஸ்ட்டை பிடிச்சி மொத்தம் 9 சபார்டினேட்ஸாக அவன் டீம் மெம்பர்ஸாக பார்த்தா வச்சிருப்பான். மரணமாசாக சீட்டாக இருக்கும். இதில் ஹீரோ சொல்லிருக்க மெயின் பவரே பார்த்தா அந்த கிறிஸ்டல் மேன் இவன் சோல் அட்டாக்ல பயங்கர சிறந்தவன்.
அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அணில்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் பெல் அப்படின்னு சுப்பீரியரான ஒரு ட்ரெஷர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கடுத்த மெயின் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் காட் அப்படிலாம் வந்து இவரோட வந்து ஆக்டோபஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இவளுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து அற்புதமான ஒரு ட்ரெஷரான வாட்டர் ஐஸ் வெப், இந்த வெப் இருக்குது, இது ஒரு நல்ல ஒரு ட்ரெஷர், இவளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்க 3 பேர் தான் என்னோட மெயின் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ மரண மாதம் நினைப்பான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அடுத்து கல்டிவேட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்படி இருக்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஃபேரி பார்த்தீங்கன்னா சொல்கிற அந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல வந்து ஹெவன்லி அரேக்கிங் அவனை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவன் எங்கே இருக்கிறான்னா இருக்கிறதுல ரொம்ப ஆபத்தான இடமான ட்வின் வேர்டெக்ஸ் 7th பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற ட்வின் வேர்டெக்ஸ் அங்கே தான் அவன் இருக்கான்னு சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தா இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சீன் இந்த ஹெவன்லி அரேக்கிங் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தா மெடிடேட் பண்ணிருக்கான். பக்கத்தில் பீஸ்ட் இருக்குது, அவனை சொல்லிருக்க அந்த இடத்துல. ஸோ அந்த கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் அவன் இறந்துருப்பான்னு அவன் தோணல. அவன் நமக்கு பெரிய பிரச்சனையாக வருவான். ஸோ கண்டிப்பாக நம்ம ஜாக்கிரதை அங்கே தான் இருந்தான் இருக்க இடத்துல ஒரு பேசும்போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. ஸோ டெலபோர்டேஷனா இங்கே எப்படி யார் வரப்போறோம் அப்படின்னு அவனை வந்து பார்த்துருக்கான். அந்த இடத்துல நம்ம அணில், நம்ம கிறிஸ்டல், நம்ம ஆக்டோபஸ் 3 பேர் வந்திருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இவங்க 3 பேருமே பீக்கிங் லெவலில் வந்து இருக்காங்க, பீக் லெவலில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்கே தப்பிக்கிறது நல்லதுன்னு இருக்கா. அடுத்த செகண்ட் நம்ம 3 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணுறது ரெடியாகிட்டு அட்டாக் பண்ணிருக்கா. அவன் என்ன பண்ணுறான், அவன் ஸ்டோரேஜ் இங்கே இருக்குன்னா அவனோட டீமை பார்த்தீங்கன்னா வந்து இறக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்க 4 பேர், நம்ம ஆளுங்க 3 பேர். ஸோ அடுத்த செகண்ட் இருக்கிற பேட்டில் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த பீஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து மென்டல் அட்டாக் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அது நம்ம கிறிஸ்டலுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போட்டுக்கிட்டோம். அவனை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நில தட்டுமாறின மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆகிடும் அந்த இடத்துல. பட் இருந்தாலும் மனுஷங்களே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பீக் லெவல் இவங்க என்ன சுப்பீரியரான மென்டல் அட்டாக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கான். ஸோ இப்படியே இவங்களோட பேட்டில் ரொம்பவே கொட்டூரமாக போயிட்டு விடாமல் பார்த்தா வந்து நம்ம அணிலும் பங்குக்கு ஆரோ அடிக்கிறான், அவனை மென்டல் அட்டாக் போடுறான். நம்ம கிறிஸ்டலும் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த ஃபைட் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த வாட்டர் கன் அப்படின்ற ஒரு சுப்பீரியரான வாட்டர் அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான். அந்த இடத்துல மொத்த இடமா பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூடு கடிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கன் இடத்துல உங்களால் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணா வாட்டர் ஐஸ் வெப் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அணில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆரவை ரெடி பண்ணி நீ சாகு அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பிக்கா. இடத்துல அது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டுன்னு ஒரு இடத்துல டெலப்போர்ட் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி இன்னொரு இடத்துல வந்துடும். பட் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வெப் தப்பிக்க முடியல. இந்த வாட்டர் வெப்பை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டோபஸ் வந்து பிடிப்பா. எல்லாருமே தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இதை பார்க்குற ஹெவன்லி அரேக்கிங் இதுக்கு மேலே போனால் செட் ஆகாது, என் ட்ரெஷரை யூஸ் பண்ண வேண்டாருன்னு அவனும் ஒரு பயங்கரமான ஆர்டிஃபேக்ட் எடுத்து வந்து கொட்டூரமான ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மாதிரி வந்து அடிப்பான். பட் என்ன விஷயம், நம்ம அணில்கிட்ட தான் பர்பிள் பெல் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா எந்த வித சேதமும் ஏற்படும் தடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அணிலும் பேச ஆரம்பிச்சதுல. ஸோ இந்த பர்பிள் பெல் டிஃபென்ஸ்க்காக மட்டும் இல்லை, இதோட மெயின் பர்பஸே அட்டாக் தான்டா அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் எடுக்க இந்த இடத்துல ஹெவன்லி அரேக்கிங் அவனோட டீம்மேட்ஸ் யாராலும் தாக்கு பிடிக்க முடியும், தூக்கி அடிக்கப்பட இடத்துல இவனும் முடியல. இதனோட பவர் ரொம்பவுமே அதிகமாக நான் எப்படி தாக்கு பிடிக்க போகிறது தெரியலையே அப்படின்ட்டு அவனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் அவனை விடமத்தில் மொத்த பேரையுமே பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் வேணால் கட்டி போட்டுச்சு இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம கிறிஸ்டல் இன்னும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹெவன்லி அரேக்கிங் மென்டல் அட்டாக் போட்டுற அவனால் ஒன்றுமே முடியல, மயக்கமாக இடத்துல இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறான், ஹோமிங்கோட ஆர்மி அதுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறான். ஸோ ஏலியன் ரேஸ் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணி கொல்ல பார்க்குது, என்னை வந்து பார்த்துங்க ஹோமிங் ஆர்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே இருக்க. ஹீரோ இப்போதான் வரான். ஹீரோ பார்த்தோன்னே கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் நீ அப்படின்னு இருக்க. உடனே ஹீரோ என்ன பண்ணா அவனோட அந்த 1000 சோல் கண்ட்ரோல் அந்த டெக்னிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஹெவன்லி அரேக்கிங் அவனையுமே பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் மட்டும் இல்லை அவன் மொத்த டீமும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்க. அவங்க எல்லாருமே வந்து மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ தலை வணங்க ஆரம்பிச்சிருக்க இடத்துல. ஸோ எல்லாருமே ஹீரோட கண்ட்ரோல் இருக்கு. திடீர்னு ஹீரோ எதையோ வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அவன் ஹோமிங் சொல்லிருப்பாங்க. ஹோமிங்கோட பீப்புள்ஸ் ஹோமிங்கில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்துகிட்டு இருக்க. இந்த இடத்துல ஸ்பேஸ் லாக் பண்ணப்பட்டிருக்கு. இங்கேருந்து யாராலும் டெலிபோர்ட் ஆக முடியாது. கண்டிப்பாக அந்த ஏலியன்ஸ் இங்கே தான் நம்ம மறைஞ்சிருக்கோம். அதை நம்ம கொண்டாந்துட்டு எல்லாரும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒருத்தன் காட்டுறாங்க. இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஹார்ன் கிங் அப்படின்றான். அவன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு, அது தண்ணி கடியில் தான் இருக்கு, எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை ஃபீல் பண்ணிட்டு அவனோட அந்த டொமைன் மூலியமாக தான் அந்த அட்டாக் தடுக்கிறான். அதுலேருந்து வெளியே வந்த எனர்ஜி பார்த்துட்டு இந்த எனர்ஜி பீக் கிங் லெவலில் இருக்கு, யார் உள்ளே இருக்கா அப்படின்னு எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மொத்த கொண்டு நம்ம ஹெவன்லி அரேக்கிங் வந்துட்டு இருக்கா. ஹெவன்லி அரேக்கிங் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்ட்டு எல்லாருமே சரி இந்த இடத்துல
இடத்துல ஹீரோ இருக்குது எதுக்காக அட்டாக் பண்ணிக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பான் பாருங்க. இதை பார்த்த உடனே வந்து இந்த இடத்துல ஹீரோட பேர் எல்லாருமே தெரிஞ்சதுல. ஸோ வந்து ஸ்வாட் ரிவர் கிங் நீங்கள் வந்து கவலைப்படுங்க, நாங்கள் வந்து வேற ஏதோ ஏலியன் இருக்காங்கன்னு தான் அட்டாக் பண்ணோம், மற்றபடி நீங்கள் தெரியாது, தயவு செஞ்சு வந்து எங்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற இந்த இடத்துல இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பாங்க என்னோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெமன்லி அரேக்கிங் அவனை வந்து நான் காப்பாற்றிட்டேன், நீங்கள் இங்கேருந்து போகலாம் புரிஞ்சதில்ல, இங்கேருந்து கிளம்புன்னு இருக்கேன். திடீர்னு ஒருத்தன் வந்து நில்லுங்க அப்படின்னு இருக்கேன், வெயிட் இருக்கேன். அவனே சொல்லுறதுல நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேனே. ஸோ இந்த இடத்துல வந்து கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் நீ வந்து ஹோமிங்கோட ஆர்மியில் இல்லை தானே அப்படின்னு இருக்க. ஸோ என்னடா விஷயம் என்னடா சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டார் டவரில் இருப்பான் பார்த்தீங்களா, அதனாலையும் ஹோமிங்கில் இருந்து கொஞ்சம் வந்து விளைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆள் இல்லாதனால இருக்குன்னா இவன் வந்து ஹீரோ வந்து அந்த ஆர்மியில் கிடையாது, ரிட்டையர் ஆகிட்டான் அப்படின்ற தகவல் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உன்கிட்ட இருக்கிற திங்ஸை எடுத்தால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட வந்து ஆட்டையை போட்டு தான் இவங்க வந்து பார்க்குறானுங்க. ஸோ ஹீரோ கொண்டுட்டு அவங்க இருக்கிற ட்ரெஷரை எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஹோமிங்கில் இல்லைல்ல, அதனால் ஹோமிங்கில் இல்லைன்னா ஹோமிங்கோட ஆர்மிங்கிறது வேற, ஹோமிங் மெம்பர்ஸுங்கிறது வேற. இது வந்து நல்லா புரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு ஹீரோட ட்ரெஷர்ஸ் ஆட்டையை போடுறது இவங்களும் வந்து ஸ்கெட்சாக போட்டுருப்பானுங்க. ஸோ உடனே நம்ம வந்து ஹரே கிங் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் அவர் வந்து என்னை காப்பாற்ற எவ்வளோ எஃபெக்ட் போட்டாரு, நீங்கள் அவர்கிட்ட இருந்து திருட பார்க்குறீங்க அப்படின்ட்டு இருக்க. உடனே இது கேட்ட உடனே பார்த்தா அந்த ஐஸ் மங்கி என்ன சொல்கிறான் அந்த இடத்துல நீ இங்கேருந்து தள்ளி போடா, உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவனை மேலே இருக்க. உடனே வந்து ஹெவன்லி அரே கிங் நீ இந்த பிரச்சனை தலையிடாத நான் பார்த்துக்கிட்டு. ஸோ ஹீரோ டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா ஸ்டோரேஜ் ரிங்குகளை போட்டு அந்த சொல்லிருக்கேன். அந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் என்னதான் ஒரு ரிட்டையர் ஆகியிருந்தாலும் அவருக்கு இன்னுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் தான், தயவு செஞ்சு அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அவர் நம்மள வந்து கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேரண்டு போய் பார்த்துருக்கா. சுற்றி தான் அவங்ககிட்ட நிறைய டெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக நம்ம கொல்லணும்னு இருக்கா. இடத்துல எல்லாருமே ஹீரோ கொல்றதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரெடி ஆகிட்டாங்க. இடத்துல உடனே ஹீரோ இந்த இடத்துல சார் ரொம்பவுமே டெம்டிங்காக இருக்குது, கொலை பண்ணி எவ்வளோ நாளாச்சு அப்படின்ட்டு ஹீரோவும் டெம்ட் ஏறிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து திடீர்னு இந்த இடத்துல சரிப்பா இந்த இடத்துல வந்து ஹோமிங்க்கு ஏதாவது பிரச்சனையானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் ஹோமிங் மெம்பர்னா ஹோமிங் இதுக்குள்ளே கொண்டு வராதரா, அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. எல்லாரும் அட்டாக் பண்ணது ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அவனோட விங்ஸ்லேயே எல்லா அட்டாக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான் இந்த சின்ன லெவல் பவரை வச்சுட்டாடா யார்ட்ட சண்டைக்கு வந்தீங்கன்ட்டு. ஸோ ஹீரோ ஒரு அட்டாக் அடி பாம்பருங்க அடிச்சு திருச்சிக்கிட்டு பார்த்தா போகிற என்னடா இந்த லெவலுக்கு பவர் மிரண்டு போய் பார்த்துருக்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அவனோட ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சீல் பண்ணிட்டான். அந்த இடத்துல எவனால கிட்டத்தட்ட ரொம்ப வேகமாக நகர முடியல. ஸோ ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க சாகடான ஒருத்தனை அட்டாக் பண்ண வந்தா ஹீரோ அவனை அசால்ட்டாக துண்டா அந்த இடத்துல வெட்டி போட ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்வாட் டெக்னிக் வச்சு அடுத்த செகண்ட் ஒவ்வொருத்தனை பார்த்தா கொண்டுகிட்டே வந்துருக்கு. அவன் என்ன பண்ணுறான் அவனோட மூன் ஸ்வாட் டெக்னிக் அந்த டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ணிருக்கான். அந்த இடத்துல எல்லாம் கொண்டுட்டு செத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஐஸ் மங்கி என்ன பண்ணுறான் அவனோட ஆர்ட் ஃபேக்ட் வச்சு கொஞ்சம் தடுத்து டிஃபெண்ட் பண்ணிருக்கான். பட் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொண்டுட்டு வந்துருக்கான். ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிகால் மாற்றி ஹீரோ வந்து கொல்ல வர அவன் என்ன பண்ணா பீஸ்ட் ஹேண்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபேக்டே இந்த இடத்துல உடச்சிருப்பான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்ட் கார்டு ஸ்டாட்டிஸ் அந்த சிலையை வர வச்சு அதனோட கைகளை வச்சு வேர்ல்ட் பிரேக்கர்னு ஒரு அட்டாக் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த அட்டாக்ல அவனோட ஸ்வாடும் அந்த இடத்துல சுக்குநூறா ஒட்டையுது. அப்படி இல்லாமல் அவனோட நெஞ்சிலும் பயங்கரமான ஓட்டை அவனை துண்டா பார்த்தீங்கன்னா வெட்டி போகிறது. அவனோட இம்மார்டல் பாடியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 50% மேலே வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னோட உடம்பு திருவண்ணு அட்டச்ச அந்த இடத்துல வந்து என்னோட 35% ரியல் பாடியே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த செகண்ட் ஹீரோ இன்னும் பெரிய அட்டாக் வந்து உருவாக்கிட்டு சாகுடான்ட்டு அட்டாக் பண்ணுற திடீர்னு ஒரு வாய்ஸ் கிங் ஆஃப் ஸ்வாட் ரிவர் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. எல்லாரும் திரும்பி பார்க்க ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கத்தி வேகமாக அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அந்த கத்தி பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கா. ஹீரோ நினைக்கிற இடத்துல ஈவன் என்னோட விங்ஸ் இருந்தாலுமே இதை வந்து டாச் பண்ண முடியாது, நான் என்ன பண்ண போறேன்னு இருக்கேன். அவன் என்ன பண்ணுறான் அவனோட சீலிங் ஸ்டார்ஸ் அந்த ஸ்டார்ஸ் இருக்கும் அந்த ஸ்டார்ஸ் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு பீஸ்ட் காடோட அந்த டெய்ல வர வச்சு இருக்கா. அந்த உருமோ வந்து அந்த வால் அந்த ஸ்வாட அடிக்க ஆரம்பிக்க ரெண்டும் மோதினதுல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். இந்த இடத்துல ஹீரோட அந்த சீலிங் ஸ்டார்ஸ் தூக்கி அடிக்கப்படுது. அந்த பக்கம் அந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான வேகத்தில் பின்னாடி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஸ்வாடு கொஞ்சம் பின்னாடி போயிருக்கா. இதை பார்த்தோன்னே இந்த ஸ்வாடை பார்த்தோன்னே வந்து 7 கிங் ஆஃப் 7 ஸ்வாட்ஸ் நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ இருக்கா. இதை கேட்டோன்னே
கிங் ஆஃப் செவன் ஸ்வாட் இங்கே வராரான்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பயங்கரமான ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தனை கிளாப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பரவாயில்ல, என்னோட ஒரு ஸ்வாட் நீ தடுத்திருக்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உனக்குள்ள நிறையவே பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வந்து கிங் ஆஃப் செவன் ஸ்வாட் அவன் பார்த்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்க. அந்த இடத்துல உடனே ஹீரோ சொன்ன இடத்துல உன்ன மாதிரி வந்து ஒரு ஆள்கிட்ட தான் வந்து என்னோட பவர்ஸை வந்து நான் டெஸ்ட் பண்ணணும் ஆரம்பிக்கலாமான்ட்டு ஹீரோ கேட்க அந்த இடத்துல ரொம்ப அற்புதம் ஆரம்பிக்கலான்னு இடத்துல வந்து ஸோ கிங் ஆஃப் செவன் ஸ்வாட்ஸ் அவன் ஸ்வாட்டை எடுத்து 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடியாக அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் இதோட வந்து முடிக்குது கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. என்னடா அடிக்கடி நன்றி சொல்கிறே அப்படின்னு கேட்டாலும் பட் நீங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமான ஒரு விஷயம் முத்து அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு கமெண்ட்டாவது இந்த வீடியோக்குள்ளே போடுவோம். மனசு எனக்கு வந்து 1000 ரூபா அமைச்சு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்பவுமே நன்றி. ஸோ நான் மைக் வந்து புதுசாக வாங்கலான்னு நம்ம புது மைக் வாங்குற வரைக்கும் இது என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். இதில் பேட்ரி வந்து பவர் போயிருந்துச்சு. நான் பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் இந்த மைக் ஓரளவுக்கு பரவாயில்ல. புது மைக் நல்ல மைக் பார்க்குற வரைக்கும் இந்த மைக்கை வச்சு நம்ம வந்து போடலாம். இது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற கியூஆருக்கு உங்களால் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து எனக்கு வந்து கிஃப்ட் வந்து அனுப்பலாம். ஈவன் 5 ருபீஸ் 10 ருபீஸ் இருந்தாலுமே எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கு வந்து இருக்கும். ஓகே, ரொம்பவே நன்றி. ஸோ என்ன விஷயம், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வந்து பிடிடிஹெச் இதுக்கு முன்னாடி போட்டது நிறைய வீடியோ இப்போ வந்து காப்பிரைட் பிளாக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கிளிப்ஸு பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகுது. ஸோ என்னதான் ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஈவன் நான் திரும்ப அதை அப்லோட் பண்ணேன் அப்படின்னா அவனுங்க வந்து ஒரு டைம் அப்லோட் பண்ணது செகண்ட் டைம் அப்லோட் பண்ணால் காப்பிரைட் கொடுத்துறானுங்க. நிறைய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ரெண்டாவது விஷயம், இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆச்சு எபிசோடு என்னடா எப்படா போடுன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மரண மாசான சீன் வந்து பிடிஹெச்சில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன எபிசோடில் இருக்குது. ஆனால் என்ன விஷயம், அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடைச்ச இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணமாடா அடுத்த எபிசோடுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஒரு டிராகன் ஐலாண்ட் ஃபைட் அதையே அவனுக்கு 2 வாரத்துக்கு இழுப்பானுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 எபிசோடாக பார்த்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக வந்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைடா எங்களுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ இப்போவே போடுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நான் வந்து போகிறேன். ஸோ எனக்கு கிஃப்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. தேங்க்யூ ஆல். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க. அடுத்த எபிசோடுக்கு யாரெல்லாம் வெயிட்டிங் அது சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த எபிசோடில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஹுயான்போ அவரை கொன்னவனை ரிவெஞ்ச் வந்து எடுத்துருவான். அடுத்த 2 எபிசோடில் வந்து ரிவெஞ்ச் எடுத்துருவான். ஸோ அந்த சீன் மரணமாசாக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை.